On this day of Sadhguru Baba, when I taking ஓம் சாந்தி. இன்றைக்கு everyone's சத்குரு தின நாளில் loveful remembrances, அனைவருடைய அன்பான நினைவுகளை எடுத்துக்கொண்டு நான் was பாபாவிடம் invoked, சென்றேன். பாபா invited என்னை அழைத்தார், by Baba என்னை ஆவாகனம் to be செய்தார். with him. அவரோடு இருப்பதற்காக It was என்னை பாபா அழைத்தார். very lovely மிக to அழகான be with Baba. அன்பான ஒரு விஷயமாக இருந்தது. And பாபாவோடு இருந்தது. Baba, with his very, very lovely பாபா drishti, அவருடைய மிக மிக அன்பான திருஷ்டியின் மூலம் was looking at each one of us நம் ஒவ்வொருவரையும் பாபா பார்த்தார். as a gardener watching his flowers. ஒரு பூந்தோட்டக்காரர் அவருடைய மலர்களை பார்த்து கொண்டிருப்பது போல் Birds or half blossom to மொட்டுக்கள் become full அல்லது blossom. அரைவாசி மலர்ந்திருந்த மலர்களை Baba was முழுவதுமாக giving மலர drishti. உதவி செய்தார். பாபா இவ்வாறு திருஷ்டி கொடுக்கும் பொழுது உள்ளுக்குள் ஒவ்வொருவரும் Becoming lighter and ஒவ்வொரு மலரும் இன்னும் மலர ஆரம்பித்தது. அனைவரும் லேசாக உணர ஆரம்பித்தார்கள். said Baba, பாபா அப்பொழுது என்னை I பார்த்தார். brought hope நான் for you. சொன்னேன், பாபா உங்களுக்காக நான் போக் கொண்டு And வந்திருக்கேன் Baba அப்படின்னு சொன்னேன். gave lot of பாபா drishti and திருஷ்டி கொடுத்தார், accepted both. போகை ஏற்றுக்கொண்டார். Baba, I want to thank you today especially. பாபா It's a இன்றைக்கு Teachers' இன்னைக்கு Day. டீச்சர்ஸ் Hello, டேவா Supreme இருக்கிறதால Teacher. நீங்க தான் என்னுடைய சுப்ரீம் டீச்சர் அப்படின்னு Baba உங்களுக்கு said, நன்றி "Thank you, தெரிவிக்கின்றேன் Baba." அப்படின்னு சொல்லப்போ Said, being பாபா a good teacher. தேங்க்யூன்னு Think Baba சொன்னார். is a good teacher? பாபா நல்ல டீச்சர் அப்படின்னு Supreme நினைக்கிறீங்களா? teacher, knowledge. ஏன்னா அவரு பரம ஆசிரியர், ஞானம் நிறைந்தவர். So Baba said, what about all of you? You are all பாபா also teachers. கேட்டார், நீங்க எல்லாரும் All கூட are teachers. டீச்சர்ஸா Raise hands. அப்படின்னு. டீச்சர்ஸ் are எல்லாம் கை உயர்த்துங்க அப்படின்னு Right. சொல்றாங்க தீதி. So are you also teachers like Baba? நீங்க எல்லாரும் கூட பாபாவை போல டீச்சர்ஸா? Percentage. எல்லாரும் சில பேர் பர்சன்டேஜ் அப்படின்னு Baba சொல்றாங்க, is சதவிகிதம். actually Supreme Father first, பாபா then முதல்ல Supreme Teacher, and then பரம ஆசிரியர், Supreme பரம Guide, தந்தை, Guru. பரம சத்குருவாக இருக்கின்றார். Baba says that rarely it பாபா might be சொல்றார், that you have same father and teacher. ஒரே But here, ஆசிரியரும் தந்தையுமாக இருக்கலாம். ஒரே Supreme Father ஆனா and also ஒரே ஒருவரே தந்தையாகவும் ஆசிரியராகவும் உலகத்தில் doesn't இருக்கலாம். need to ஆனால் stay இங்க in the university, சுப்ரீம் or ஃபாதர் school, in our college. நம்முடைய சுப்ரீம் He is டீச்சராகவும் teachers. இருக்கிறதுனால அவர் நம்ம வேறு இடத்திற்கு கற்பிப்பதற்கு அனுப்புவதில்லை. அவரே Father's நமக்கு love plus எல்லாத்தையும் teachings of சொல்லித்தரார். தந்தையினுடைய அன்பு, அதன் கூடவே பரம ஆசிரியரினுடைய கற்பித்தல்கள் இரண்டும் nature. நமக்கு So it's இருக்கு. love combined with teachings. சோ அன்பு படிப்பினைகளோட சேர்ந்து இருக்கு. Love combined with teachings. Not only teachings. கற்பித்தல் கூட அன்பு இருக்கு, வெறும் கற்பித்தல்கள் அல்ல, Sometimes ஆனால் அன்பு children கலந்து want to இருக்கு. teach ஆனா சில நேரங்கள்ல குழந்தைகள் கற்பிக்க actually முற்படுகின்றார்கள். feelings of love. அதாவது அன்பின் That is the உணர்வுகள் இல்லை. அதுதான் நம்ம கிட்ட சதவிகிதத்தை ஏற்படுத்துகிறது. Baba's love, teachings, பாபாவின் அன்பு and மற்றும் Sadguru's கற்பித்தல்கள், சத்குருவினுடைய ஆசீர்வாதங்கள். So are you able to do three combined? மூன்றையும் Love, சேர்த்து teaching, உங்களால and செய்ய முடியுமா? அன்பு, restore கற்பித்தல்கள் மற்றும் ஆசீர்வாதங்களை அருள்பவர். Then Baba said, you all, whatever experience you அதன் have, பிறகு in your பாபா life, சொல்றார், உங்களால அதன் பிறகு Baba's என்ன அனுபவம் sustenance, வேண்டுமானாலும் உங்களுடைய வாழ்க்கையில teachers' பெற முடியும். teachings, பாபாவின் and Sadguru's பராமரிப்பு, blessings.
தன் ஆசிரியரின் கற்பித்தல்கள், சத்குருவின் ஆசீர்வாதங்கள். இந்த மூன்றும் உங்க வாழ்க்கையில இருக்கும் பொழுது உங்களை தகுதி வாய்ந்தவர்களாக, Sure. புத்திசாலிகளாக, முதிர்ந்த தன்மை உடையவர்களாக ஆக்குகிறது. Even father and teacher, they know that all children cannot be same, all students cannot be same. எல்லா எல்லா மாணவர்களும் ஒரு போல இருக்க முடியாது. ஆனால் Their sustenance is அவர்களுடைய அன்பு, அவர்களுக்கு never கிடைக்கும் அன்பு மற்றும் பராமரிப்பு எல்லாமே ஒன்றாக இருக்கு. ஸோ யாரெல்லாம் முரளி கேட்கணும் கேட்கக்கூடாது அப்படின்லாம் பாபா பகுக்கிறது இல்லை. full love. ஆனா பாபா முழு அன்பை கொடுக்கின்றார். ஒவ்வொரு குழந்தைக்கும் பாபா முழுமையான அன்பை And that கொடுக்கின்றார். helps children அது குழந்தைகளுக்கு உதவி செய்கிறது. தொடர்ந்தும் courage, தைரியத்தை வைத்திருக்க அவர்களுக்கு உதவி செய்கிறது. ஊக்கம் உற்சாகத்தோடு இருப்பதற்கு உதவி செய்கிறது. higher and ஏனென்றால் நீங்க உங்களுடைய படிப்புல not necessary. It's the முன்னோக்கி volume of இருக்கும் study, பொழுது எவ்வளவு படிக்கிறோம் but it's the அப்படிங்கிறது very subtle. விஷயம் அல்ல. ஆனால் சூட்சுமமான Even படிப்பை when it எவ்வளவு comes to படிக்கிறோம். dharana, in தாரணைக்கு meditation, வரும்போது கூட everything is very subtle. எல்லாமே சூட்சுமமாக Baba's இருக்கு. love பாபாவினுடைய helps us அன்பு ஆத்மாவிற்கு உதவி to செய்கிறது. continue with the study. இந்த படிப்புல நீங்க Study தொடர்ந்து helps போறதுக்கு actually, உதவி செய்கின்றது. but love of the Father and the teachings தந்தையினுடைய combined. அன்பு அப்புறம் ஆசிரியரின் கற்பித்தல்கள் எல்லாமே சேர்ந்து இருக்கு. As you also raised hand as teacher, but you have to see. இது எல்லாமே நீங்க பார்க்கணும், சேர்ந்து Teaching வருதா is அப்படின்னு not just through பார்க்கணும். words, right? கற்பித்தல்கள் வெறும் வார்த்தையால It is மட்டும் very இல்லை, deep, like Father's love. ஆனால் with தந்தையினுடைய as his அன்பை போல மிக ஆழமானது. அந்த அன்பினால பாபா நமக்கு சொல்லித் தரார். Baba said, பாபா சொன்ன போது நான் நினைவு செய்தேன், Shiv Baba as a teacher, சிவ் பாபா நமக்கு ஆசிரியராக we experience இருக்கின்றார். through Brahma Baba, we experience நாம் அதை through பிரம்மா பாபாவின் மூலம் நாம Dadi, அனுபவம் செய்யறோம். all தாதி dadis. பிரகாஷ் மணி மூலம் எல்லா தாதிகளின் மூலம் தந்தையின் அன்பை நாம் அனுபவம் Because they were செய்கின்றோம். following Shiv Baba. Brahma Baba, in the morning, of course, Amrit Vela was different. Very, very வேளாண் smiling, வந்து full, இன்னைக்கு blossom. ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. பாபா மிக 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 மலர்ந்த ரூபத்துல, முகம் மலர்ந்த ரூபத்துல இருந்தாங்க. Not even in meditation hall, because that was built after. மெடிடேஷன் ஹால்ல வந்து அப்புறம் தான் இருந்தது. பாபா ஹிஸ்டரி ஹால்ல வருவார். பாபா வரும் பொழுது, ஹிஸ்டரி ஹால்ல வரும் பொழுது பாபாவுடைய அன்பை அப்படியே நம்மளால உணர முடியும். முழுமையான ஒரு கவனம் பாபா மேல நமக்கு போயிடும். We will just look at Baba. One of the reason we will keep looking, because we knew, let's see when Shiv Baba comes. So we will concentrate on his forehead. Brahma Baba, now when is Shiv Baba coming? Let's see. Because we want to feel that, right? So we were very much, not even for a moment, we will move our eyes away. நம்முடைய கண்களை அங்கிருந்து நாம் எடுக்க மாட்டோம் இல்லையா? Remembrance was of Shiv Baba, சிவ பாபாவை நாம் நினைவு செய்கின்றோம், பிரம்மா பாபாவை பார்க்கின்றோம். ஏன்னா அனுபவம் செய்வதற்காக சிவ பாபா எப்ப வரார் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்காக பார்க்கிறோம். We know Baba's teachings have made us very elevated. Our thoughts are elevated. Our words are always elevated. நம்மளுடைய வார்த்தைகள் இப்போதும் மேன்மையாக இருக்கிறது. Very elevated. நம்மளுடைய ஒருத்தர் மற்றவரோடு பேசிக் கொள்ளும் பொழுது அதுவும் மிக இனிமையானதாக இருக்கு, மேன்மையானதாக இருக்கு. We are examples, right?
நாம் எல்லாரும் மாதிரிகளாக இருக்கின்றோம் இல்லையா? Whatever I am, the way I do, நான் then others எவ்வாறு will follow. இருக்கின்றேனோ மற்றவர்களும் அதை பின்பற்றுகின்றார்கள் இல்லையா? So I said, Baba, Peace அதனால Village is நான் பாபாட்ட celebrating சொன்னேன், பீஸ் a big வில்லேஜ் festival. ஒரு பெரிய கொண்டாட்டத்தை Baba கொண்டாடுகிறார்கள். said, are they too busy? I said, பாபா must அவங்க be. ரொம்ப பிஸியா They are not இருக்கிறாங்களா too busy. அப்படின்னு கேட்டாங்க. நீங்களாம் ரொம்ப பிஸியா இருக்கிறீங்களா? பாபா கேட்டார், நீங்களாம் ரொம்ப பிஸியா இருக்கிறீங்களான்னு. Baba said, it is not just what பாபா you put up சொன்னாங்க, in tents and நீங்க exhibitions. டென்ட் போடுறீங்க, எக்ஸிபிஷன் பண்றீங்க, People will come to see that, அதையெல்லாம் பார்க்கறதுக்காக மக்கள் வருவாங்க. but they will also want to see ஆனா living அவர்களுக்கு என்ன exhibits, பார்க்கணும் அப்படின்னா உயிர் வாழும் which உதாரணங்களை are living exhibits. Where are பார்க்கணும். they? ஸோ எங்க இருக்காங்க We all உயிர் are. வாழும் ரூபங்கள்? So remember நாம தான் இல்லையா? that they will be watching for not only exhibits in the tent, டென்ட்ல இருக்கிற எக்ஸிபிஷன் மட்டும் பார்க்கறதுக்கு அவங்க வரல, ஆனா உயிர் வாழும் அந்த ரூபங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கிறாங்க, வராங்க. so அதனால create such unlimited, இப்படிப்பட்ட எல்லையற்ற அன்பு நிறைந்த powerful அமைதியான சக்திசாலியான சூழலை உருவாக்குங்கள். So it's not only they say very good, food is good, this is good, that is சாப்பாடு good. நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லை. ஆனால் அவங்க என்ன சொல்லணும் All living அப்படின்னா, exhibits. இந்த உயிர் வாழும் உதாரணங்கள் எல்லாம் அன்பு நிறைந்தவர்களாக, இனிமையானவர்களாக, ரொம்ப கருணை நிறைந்தவர்களாக இருந்தாங்க. அவங்களுடைய திருஷ்டி இப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு அவங்க சொல்லணும். இதுவே அவர்களுடைய அனுபவமாக இருக்கணும். பாபா நம்மளை பார்த்து கொண்டிருக்கின்றார், பாபா உங்கள் அனைவரோடும் இருக்கின்றார். So don't look tired. எப்பவும் டயர்டாக காணப்படக்கூடாது. நிறைய பண்ணிருக்கீங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. எங்க உட்கார்ந்தாலும் நீங்க தூங்குவதாக இருக்கக்கூடாது, டயர்டா இருக்கக்கூடாது. What you saying? Everyone should look, huh? Everyone should look very, very full of light and might, light and might. எல்லாருக்கும் லைட் அண்ட் மைட் கொடுப்பதாக இருக்கணும். உள்ளுக்குள்ள keep yourself very much charged உங்களை with God's மிகவும் கடவுளின் அன்பினால சக்திசாலியான நிலையில முழுவதுமாக சார்ஜ் செய்யப்பட்ட நிலையில உங்களை நீங்க வச்சுக்கணும். அதன் பிறகு பாபா all the teachers, all Baba's instruments, பாபாவின் அனைத்து கருவி ஆத்மாக்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் பாபாவை போல இருக்கணும் அப்படிங்கிற குறிக்கோள் இருக்கு. இருந்த போதிலும் கவனம் கொடுங்க, சின்ன சின்ன விஷயங்கள்ல சிக்கிக் கொள்ளாதீர்கள். help others, மற்றவர்களுக்கும் உதவி செய்யுங்கள். அவர்களுடைய தைரியத்தை, மற்றவர்களுடைய ஊக்கம் உற்சாகத்தை அதிகரிப்பதாக இருக்கணும். யாரும் மனசோர்வு அடைவதாக உங்களுடைய செயல் இருக்கக்கூடாது. அது எப்போது நடக்கும் அப்படின்னா, அது எப்போ நடக்கும் அப்படின்னா, நான் உங்களுடைய சிஸ்டர், நான் பிரதர், நான் டீச்சர், கைடு. ஸோ 3 விதத்திலையும் அந்த உறவை நாம் ஒவ்வொருவரோடும் கொண்டிருக்க வேண்டும். பாபா கிட்ட இருந்து அனைவருக்கும் ஆசிரியர் திருநாள் வாழ்த்துக்கள். பாபாவினுடைய அன்பு. ஓம் சாந்தி. பயணம் ஞானத்தை பேச ஆரம்பிச்ச போது, அதன் பிறகு கடைசி நாள்ல நான் அவங்கள மாமாவை கூட்டிட்டு போனேன். அங்க ஒரு படம் தான் இருந்தது.
அது तो வந்து मम्मा जो உடைந்து दूसरे இருந்தது. दिन जाने वाली थी திரிமூர்த்தி படம் இருந்தது. तो மம்மா मुझे வந்து कहा அடுத்த तुम நாள் अपनी போக तैयारी போறாங்க. करो, அப்ப மம்மா என்கிட்ட बाबा ने சொன்னாங்க, हमको बोला है ரெடி बच्ची को बहुत தயாராயிடுங்க तकलीफ है அப்படின்னு சொன்னாங்க. और பாபா वो डरे சொன்னாங்க, குழந்தை तो வந்து उसको நிறைய लेके आओ। கஷ்டத்துல இருக்கிறாங்க, लेकिन ये அதனால बाबा திரும்ப ने மதுபனை जो கூட்டிட்டு हमको வாங்கன்னு சொன்னாங்க. इतना பாபா त्याग, நமக்கு तपस्या, துறவி, सेवा का தபஸ்யா மற்றும் साधन कराया, சேவைக்காக जन्म நமக்கு दिया, பிறப்பு वो கொடுத்திருக்கிறார். मेरे அப்போ दिल से निकला। அந்த சேவைக்காக मम्मा என்னுடைய இதயத்துல இந்த बाबा மாதிரி कहते வந்தது. हैं அப்ப நான் சொன்னேன், युद्ध के மம்மா, मैदान में பாபா जो कायन सिपाही है எப்போதும் ஒரு वही युद्ध के காயப்பட்ட मैदान से போர் लौट வீரர் के தான் जाता है। போர்க்களத்துல मैं थोड़ी இருந்து कायन திரும்பி सिपाही हूँ, போவாங்க. எனக்கு मुझे எந்த जीत पहन के காயமும் जाना ஏற்படல. और நான் धर्म வந்து पर இந்த ही போர்ல धर्म ஜெயிச்சாகணும். मर मिटेंगी இந்த पीछे नहीं உலகத்தை हटेंगी, கூட நான் விட்டு कुछ भी போகலாம், हो ஆனா என்னுடைய मैं மதத்தை मर நான் जाएंगे விடக்கூடாது அப்படின்னு लेकिन சொல்லப்படுது. நான் मैं எவ்வளவு पीछे नहीं கஷ்டப்பட்டாலும் हटूंगी। நான் வந்து तो मम्मा இறந்தாலும் ने कहा பரவாயில்ல, நான் तुम திரும்பி थोड़ी வர बोलती மாட்டேன்னு है बाबा சொன்னேன். मुझे மம்மா भेजा है, சொன்னாங்க, बाबा ने कहा। मैंने कहा हाँ நீங்க मैं வந்து मानती என்னை हूँ கூட்டிட்டு बाबा வான்னு बोला है, சொல்ல पर போல, बाबा हमारी பாபா தான் कहाँ என்னை कहाँ கூட்டிட்டு टेस्ट வர ले சொல்லி लेता है। இருக்கிறார். तो நான் मैं சொன்னேன், टेस्ट பாபா में फेल நான் नहीं ஒத்துக்கிறேன் நீங்க और சொல்றத, ஆனா பாபா हाँ मैं நம்மளை आएंगी டெஸ்ட் जरूर பண்ணுவார். நான் बैंगलोर வந்து और ஃபெயில் मधुबन में, ஆகக்கூடாது. पर मैं நான் बाबा மதுபனுக்கு की வரேன், फुलवारी बना के ஆனா फुलवारी நான் को வந்து लेके आई। கார்டன், ஒரு பூந்தோட்டத்தை, ओ माँ அதாவது நிறைய ஆத்மாக்களை वंडर ரெடி பண்ண वुमन, பிறகுதான் நான் इतना வருவேன் அப்படின்னு तकलीफ சொன்னேன். में भी மம்மாக்கு ரொம்ப आप ऐसा ஆச்சரியமாக இருந்தது. मामा गई। இந்த அளவுக்கு என்னால बाद இப்படி में கஷ்டமான अब நேரத்துல हमारी கூட जीवन என்னால இப்படி कैसा பேச चले, முடியுமான்னு மம்மா हाँ பார்த்தாங்க. அதன் பிறகு हमारे மம்மா पास कुछ கிளம்பிட்டாங்க. 5 रुपया இப்போ भी நான் नहीं, எப்படி 5 என்னுடைய रुपए வாழ்க்கையை जो पापा நடத்துவேன்? दिया वो तो என்கிட்ட कूली 5 पे ले ரூபாய் लिया, கூட இல்ல, 6 ரூபாய் கூட இல்ல. பாபா வந்து कूली ले लिया। அந்த अभी நேரத்துல हम கூலிக்கு தான் कैसा 5 करें, ரூபாய் கொடுப்பாங்க. बाबा ने हमको அந்த महामंत्र நம்ம क्या லக்கேஜ் எல்லாம் सिखलाया है, தூக்குவாங்க இல்லையா, அந்த கூலிக்கு தான் मांगने 5 से ரூபாய் मरना கொடுப்பாங்க. அப்போ गधा, என்கிட்ட அந்த பணம் கூட समझा। இல்ல. அப்ப பாபா तो எனக்கு என்ன மந்திரம் मांगना भी கொடுத்திருக்கிறார், नहीं ஏதோ கேட்கறதுக்கு और பதிலாக चलना இறப்பது भी மேல் सही, அப்படின்னு பாபா சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப நமக்கு खाना भी जरूर, நம்ம मांगना भी நம்ம नहीं। சாப்பிடணும், वो நல்லாவும் कैसे, वो வாழணும், युक्ति அதே क्या, அதே நேரத்துல கேட்கவும் கூடாது. योगी எப்படி இது योगी நடக்கும்? जीवन की அப்போ क्या நீங்க है ஒரு யோகி प्रतिज्ञा, ஆத்மாவாக இருங்க. बस मर मिटेंगे இந்த இயற்கை पीछे नहीं உங்களுக்கு हटेंगे। தலை ये थी வணங்கும். हमारी நாங்க तपस्या। வந்து अब இறந்து बोला ना போவோம், सच्ची ஆனால் तपस्या திரும்பி ये வர है, மாட்டோம். அதாவது சென்ற मरने को காரியத்திலே திரும்பி मंजूर வரும். किया இது நம்மளுடைய लेकिन உண்மையான पीछे தபஸ்யா. हटना नहीं मंजूर இது किया। எனக்கு बस அந்த बाबा தபஸ்யா अभी जीवन செய்வதற்கு है நாங்க आपके ரெடி आगे, ஆயிட்டோம். चाहे मारो பாபா, चाहे என்னுடைய ठुकराओ வாழ்க்கை चाहे प्यार உங்களுக்காக करो, அர்ப்பணம் मैं तो செய்யப்பட்டது. दीवानी நீங்க हूँ तेरे என்ன दर की, பண்ணாலும் क्या भी சரி, करो நீங்க அன்பு बस செய்தாலும் சரி, ऐसा என்னுடைய दृढ़ வாழ்க்கை உங்களோட संकल्प தான். से रही। நீங்க என்ன செய்யணுமோ செய்யுங்க. நான் வந்து இந்த திடமான ஒரு எண்ணத்தோட வாழ ஆரம்பிச்சேன். Ignorant of the knowledge of desires ஆசைகளின் and give அறிவே இல்லாத others நிலையை this அனுபவம் செய்து experience மற்றவர்களுக்கும் இந்த completely அனுபவத்தை powerful கொடுங்கள். seed stage. The stage of being ignorant of the knowledge முற்றிலுமாக of சக்திசாலியான desires விதை ரூப நிலை. means the ஆசை completely என்றால் powerful என்னவென்றே seed அறியாத நிலை stage. என்னவென்றால் முற்றிலுமாக When you become சக்திசாலியான a master விதை seed, ரூப நிலை you ஆகும். are able to make மாஸ்டர் beings விதை attain ரூபமாக ஆகும் something பொழுதே இலைகளுக்கு in பிராப்தி order to அளிக்க give இயலும். leaves. காய்ந்து போன All இலைகள் empty உருவில் souls இருக்கும் பக்த that have ஆத்மாக்கள் been வாடி dried போயிருக்கிறார்கள். and wilted அவர்களுக்கு in the மீண்டும் donation of உங்களுடைய others விதை ரூப நிலை and to enable மூலமாக them சக்திகளை to attain தானமாகவோ all அல்லது attainments அனைத்து through your பிராப்திகளை seed ஏற்படுத்தி stage. கொடுக்கவோ You உங்களது need to have ஆசை the என்றால் seed stage என்னவென்றே அறியாத of நிலை being ignorant தேவைப்படுகிறது. of all desires. Om Shanti. ஓம் சாந்தி. Om Shanti. Welcome to Vikti Parivar. Today's day 5. Experience the stage of being ignorant of the knowledge of desires and give others this experience. Today's topic: completely powerful seed stage. Now we will listen to Mohini Didi and then we இன்றைக்கு will நாள் have 5. chit-chat. இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். அதன் பிறகு ஒரு இனிய சம்பாஷணை இருக்கும். Om Shanti. Happy Sadguruvar to everyone. அனைவருக்கும் சத்குரு தின வாழ்த்துக்கள். We have been talking
since few days about desires. Our desires and expectation connected. நம்முடைய Because ஆசைகளும் when there are desires, எதிர்பார்ப்புகளும் then there are expectations. சம்பந்தமுடையது. And ஏன்னா in எங்க ஆசைகள் expectations, இருக்குமோ அங்க எதிர்பார்ப்புகள் there இருக்கும். is disappointment, எதிர்பார்ப்புகள் there இருக்கும் is பொழுது force, there அங்கு is so many ஏமாற்றங்கள் இருக்கும். நாம நிர்பந்தப்படுத்துவோம் negative, அப்படின்னு positive, நிறைய my expectations. எதிர்மறையான எண்ணங்கள் அங்கு உண்டாகும். ஏன்னா எனக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது. But to have a very pure, ஆனால் elevated vision towards மிகவும் everyone மேன்மையான that Baba has ஒரு for us. ஒரு It is திருஷ்டி different பாபா நம் மீது than desires கொண்டிருக்கும் and expectations. அந்த ஆசைகள். அது We போல know that everyone cannot be same. I haven't been able to make anyone like me yet. யாரையும் என்னை போல் நான் ஆக்க முடியாது. They have to be like Baba. ஏன்னா அவங்க பாபாவை போலதான் Only இருக்கணும். I could be source என்னை of போல inspiration. இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்க I can முடியாது. have ஏன்னா நான் அவர்களுக்கு ஊக்கம் உற்சாகம் But கொடுப்பவராக Baba is இருக்க like முடியும். everyone ஆனால் has to be like. பாபாவை போலதான் எல்லாரும் So to இருக்கணும். look at everyone as a soul, as Baba's child, as instrument, as a to be in self-respect and also giving respect to others. Right? சுய மரியாதையில் இருக்கணும். எல்லாருக்கும் மரியாதை Just கொடுக்க வேண்டும். imagine for 1 month we will keep listening, ஒரு free from மாதத்திற்கு desires. Right? நம்ம ஆசைகளின் அறிவே இல்லாதவர்கள் அப்படின்னு நம்ம ஒரு மாசம் கேட்க போறப்போ எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. Connecting with the seed form stage. Powerful seed form விதை stage. ரூப ஸ்திதியில நீங்கள் There are two உங்களை seeds. One is வைத்திருக்கணும். இரண்டு விதமான other is விதைகள் action. இருக்கின்றது. ஒண்ணு எண்ணம்ங்கிற விதை, மற்றொன்று செயல் என்ற விதை. So first there is thought. Seed form stage is only possible. எப்போது Powerful விதை seed ரூபம் form stage. செய்ய முடியும்? Every சக்திசாலியான விதை ரூபம் அப்படின்னா ஒவ்வொரு எண்ணமும் full of all different powers, knowledge, எல்லா truth. சக்திகளும் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அன்பு, ஞானம், அமைதி, Every அனைத்து thought, சக்திகளும் நிறைந்ததாக இருக்கும். ஒவ்வொரு எண்ணமும் every thought. We want that. ஒவ்வொரு எண்ணத்திலையும் இத்தனையும் கொண்டு வர முடியுமா? அப்படிதான் நம்ம இருக்கணும் அப்படின்னு நாம But நினைக்கிறோம். sometimes it's ஆனா lack சில of நேரங்கள்ல focus, sometimes lack பொறுத்து of கொள்ளும் power, சக்தி இல்லாம இருக்கலாம், reason. எதிர்நோக்கும் சக்தி இல்லாம இருக்கலாம். எந்த காரணமாக இருந்தாலும் எண்ணங்கள் பலவீனமானதாக ஆகிவிட And முடியும். then the words and the action. அதன் பிறகு வார்த்தைகள், செயல்கள் இருக்கு. But Baba wants us to have a seed form, powerful பாபா seed form stage. நம்மை சக்திசாலியான Because it's ஒரு நிலையை completely வச்சிருக்கணும். powerful. முழுவதுமாக சக்திசாலியான விதை ரூப ஸ்திதியில நாம இருக்கணும் அப்படின்னு சொல்றார். Being இந்த ignorant ஸ்திதி, of அதாவது knowledge, ஆசைகளின் desires, ஞானமே இல்லாத means ஒருவராக இருக்கணும் அப்படின்னா completely powerful seed stage. முழுவதுமாக விதை ரூப ஸ்திதியில So we have நாம seed stage. இருக்கணும். Baba wants powerful seed form stage. நம்ம கிட்ட When you விதை ரூப become a ஸ்திதி இருக்கு, master ஆனா seed, சக்திசாலியான விதை you ரூப are ஸ்திதியில able to இருக்கணும். make பாபா சொல்றார், நீங்கள் leaves மாஸ்டர் விதை ரூப attain ஸ்திதியில something. இருக்கும் போது இலைகள் ஏதாவது அடைவதற்கு, souls பெறுவதற்கு are உங்களால் ஏதோ செய்ய முடியும். They all are உங்களுடைய leaves. தொடர்புல இருக்கிற When you become ஆத்மாக்கள் a எல்லாரும் master seed, இலைகள். you are able to நீங்கள் make the மாஸ்டர் leaves விதை attain ரூப something. ஸ்திதியில இருக்கும்போது In order இலைகள் to பெரு give பேறுகளை the அடைய உங்களால் leaves, செய்ய முடியும். இலைகளுக்கு order to கொடுப்பதற்காக அவர்கள் பக்த that you ஆத்மாக்கள் become dry அவங்க ட்ரை and ஆகி, donation of அதாவது powers காய்ந்து போயிருக்கிறாங்க. to enable them நீங்க to அவங்களுக்கு attain all சக்திகளின் the பிராப்திகளை demands கொடுக்கணும். through அனைத்து your பிராப்திகளையும் seed stage. உங்களுடைய விதை ரூப ஸ்திதியின் மூலம்தான் இலைகளுக்கு, வாடி போய் இருக்கின்ற You இலைகளுக்கு need to கொடுக்க have முடியும். the பக்த stage of being ஆத்மாக்களுக்கு ignorant.
இந்த ஆசைகளின் ஞானமே இல்லாத ஒரு ஸ்திதியில நீங்க இருக்கும் பொழுது contact souls, our பக்த companions, ஆத்மாக்களுக்கு everyone உங்களுடைய சகவாசிகள் எல்லாருக்குமே needs to உங்ககிட்ட now இருந்து கிடைக்கும். experiencing that powerful state. இலைகள் அந்த சக்திசாலியான That's நிலையை only possible அனுபவம் செய்ய வேண்டும். அது by எப்போ staying முடியும் seed from அப்படின்னா stage. நான் And விதை Jesus, ஸ்திதியில் இருக்கும் பொழுது மட்டுமே. right? So that is being a good teacher, good example. Om Shanti. அதுவே ஒரு ஆசிரியராக நல்ல ஆசிரியராக இருப்பதற்கு உதாரணம். ஓம் சாந்தி. Okay, Om Shanti. Good evening, Peace Village guests, including some brand new ones. Hi, Denzel. Good evening, Avyakti Parivar. And good evening, Didi. I like Om when you Shanti. said you can't make people like Baba, you can only inspire them, right? நீங்க மற்றவர்களை பாபா Every போல ஆக்க single முடியாது, night for 4 ஆனால் years and 5 months, you have inspired us. நீங்க It's amazing. ஊக்கம் தான் It அளிக்க takes முடியும். 4 or 5 different 4 questioners to keep up with you. You're here every night, but the rest of us roll through asking questions. But you carry on. It's a true நாங்க inspiration. மாத்தி மாத்தி So, ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட கேள்விகள் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா some நீங்க எல்லாருக்குமே trivial, பதில் some கொடுக்குறீங்க. bigger. I want to start சில with கேள்விகள் a அவங்ககிட்ட கேட்கணும்னு question நினைக்கிறேன். about சில fear. ரொம்ப I got சின்ன an சின்ன email சின்ன today from விஷயங்களை 2 பத்தி brothers இருக்கலாம். in the UK. You know, Jim and யூகேல Paul இருந்து Brother? 2 And they said, பிரதர்ஸ் we're கேள்வி doing a கேட்டிருக்காங்க. project on நாங்க fear, ஒரு and we're ப்ராஜெக்ட் writing பண்றோம் to பயத்தை various பற்றி. teachers in the Brahmin வேற வேற family, and we டீச்சர்ஸ்க்கு want to பிராமன் record a ஃபேமிலியில 5-minute இருக்கிற video saying what ஒரு the remedies பயத்தை to fear பற்றிய are. பயத்தை So I எப்படி wrote back போக்குறது and said, I அப்படின்னு can't do a சொல்லிட்டு 5-minute video on fear remedies, but I'm going to ask பயம் you. So ஏற்பட்டால் here's என்ன what Baba செய்யணும் said அப்படின்னு ஒரு recently. இமெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. பாபா இங்க Remember this சொல்லியிருந்தாங்க morning, அண்மையில. about 3 weeks ago. He 3 வாரங்களுக்கு said, முன்னாடி பாபா சொன்னார், don't be fearful of what is happening. பயந்து போகாதீங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. சில பேர் இறந்து போறாங்க. ஆனா உங்களுக்கு நீங்க பயந்துடுறீங்க. ஆனா நீங்க பயப்படாம இருக்கணும். அவர்களுக்கு நீங்க ஒத்துழைப்பை கொடுக்கணும், அன்பை கொடுக்கணும். அந்த ஆத்மாவிற்கு கருணை நிறைந்த உணர்வுகளால் அவர்களுக்கு சக்திகளை கொடுங்க. ஆனா பயப்படாதீங்க. பயம் அப்படிங்கிறது ஒரு அனைத்திலும் மிக மோசமான ஒரு கெட்ட ஆவி. ஆனால் பயத்தை போக்குவது ரொம்ப கஷ்டம். எதை பற்றிய பயமாக வேண்டுமானாலும் அது இருக்கலாம். பலவிதமான பயம் இருக்கலாம். ஆனால் பயத்துல இருந்து விடுவிப்பதற்கான சுலபமான வழிமுறை என்ன அப்படின்னா, எல்லா விதமான பயத்துல இருந்தும் வெளிவரணும். உங்களுடைய சொந்த பலவீனங்களை குறித்த பயம், இதிலிருந்து வெளிவரணும். எப்பொழுதும் நீங்க நேர்மையான சுத்தமான இதயமுடையவர்களாக ஆகணும் அப்படின்னு பாபா சொல்ற. இத பத்தி நீங்க சொல்ல முடியுமா? ஏன்னா இதுதான் பயம் அப்படிங்கிறது தான் எல்லாத்துலயும் கடினமான தீயாவி. இதை நீக்குவதுதான் ரொம்ப கடினம்னு பாபா முரளியில சொல்லி இருக்கிறார். இதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. தீதி சொல்றாங்க, அப்பப்போது வெவ்வேறு பயங்கள் நமக்கு ஏற்படும். And the fear is how long it will continue. இன்றைக்கு என்ன பயம் இருக்கு? Going through this or will it end? அது முடிஞ்சிருமா அப்படிங்கிறது ஒரு சூட்சமமான பயம். எதிர்காலத்தை பற்றிய பயம் ரொம்ப சூட்சமமானது. அதுதான் அப்போ பாபா மேல நமக்கு இருக்கிற அந்த நம்பகத்தன்மை, நம்பிக்கை,
I have உங்க to be மேல so எவ்வளவு இருக்கு, increasing பாபா மேல எவ்வளவு இருக்கு, these இதை வந்து tests நாம் come. அதிகரித்து கொண்டே இருக்க And வேண்டும். while these இந்த tests come, பரீட்சைகள் வரும். இந்த two பரீட்சைகள் things வரும் we பொழுது should remember, Dadi இரண்டு Janki. விஷயங்களை நான் நினைவு Take செய்கின்றேன். care of தாதி your ஜானகி head and சொல்வாங்க, உங்களுடைய தலையையும் உங்களுடைய இதயத்தையும் heart. Like பார்த்து for கொள்ளுங்க. me, அதாவது if உங்க someone புத்தியையும் speaks இதயத்தையும் loud பார்த்து and கொள்ளுங்கள். shouts, my heart இப்ப just யாரோ வந்து goes ரொம்ப like சப்தமா but I'm பேசுறாங்க not அப்படின்னா used to it. என்னுடைய இதயம் Getting வந்து used to it because அடிக்கும். some people will still do. And same அது with வந்து me. எனக்கு ரொம்ப கடினமான ஒரு I விஷயமாக can't இருக்கும். யாராச்சும் accept. சத்தம் போட்டு பேசுறப்ப என்னுடைய இதயம் வந்து We can't துடிக்குது, be within ஜாஸ்தியாகும். Brahmin family for each other. ஏன்னா சப்தத்திற்கு வந்து நான் Now this fear பழகல. emerges that அப்ப இந்த பயம் என்ன அப்படின்னா எவ்வளவு how many நாளைக்கு of இது us will தொடரும். survive. ம், There are many younger than me. ம், Will they என்னை விட survive? எவ்வளவு சின்னவங்க Will இருக்காங்க. just continue? அவங்களுடைய Whenever நம்பிக்கை people say, எல்லாம் I வந்து can't keep தொடர்ந்து going. இருக்குமா, இது So என்னால many இன்னும் தாங்க subtle முடியாதுன்னு fears. சொல்லிடுவாங்களோ இப்படின்னு பலவிதமான And when fear சூட்சுமமான emerges, பயம் அப்பப்போ வெளிப்படுது. for anyone who பயம் doesn't know வரும் this பொழுது language, யாருக்காச்சும் இது புரியாதவங்க இருக்காங்களா? Ramprakash, பயத்தை பற்றி புரியாதவங்க people யாரும் who don't like this language. Of course, one way is we keep busy. And for me, like yesterday morning, I had to play songs for 1 காலையில hour. ஒரு Because மணி I wanted நேரத்திற்கு to get those thoughts. Today I என் had to do பாடல்களை morning கேட்டவாறு class இருந்தது. so that my ஏன்னா எனக்கு அந்த so one of எண்ணங்கள் the தேவையில்லாம movement I இருந்தது. couldn't அதற்காக நான் பாட்டு போட்டு கேட்டுட்டு இருந்தேன். go into இன்னைக்கு deeper எண்ணங்கள் என்ன journey, அப்படின்னா கிளாஸ் கேட்டேன். read something, அப்போ listen to ஆழமான something, முறையில some ஏதாச்சும் songs, படிங்க, so பாடல்களை that you கேளுங்க, can replace கிளாஸ் that கேளுங்க. energy. அதன் மூலம் I அந்த remember சக்தியை that நிலையை Baba வந்து Baba உங்களால used மாற்ற to tell முடியும். us பிரம்மா பாபா that நமக்கு whenever எப்போதும் you feel சொல்வார், that something எப்பெல்லாம் வந்து fear உங்களுக்கு is emerging, ஏதோ ஒரு பயம் lot வருது, of thoughts are coming, நிறைய then எண்ணங்கள் play வருது some songs. அப்படிங்கிறப்போ நீங்க பாடல்களை This கேளுங்கன்னு one பிரம்மா listen. பாபா சொல்வார். Generally we ஏன்னா don't get பாட்டு தான் time எனக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா to நமக்கு வந்து listen to எப்போதும் Baba நேரம் song. கிடைக்காது இல்லையா? Like பாபாவுடைய yesterday பாடெல்லாம் morning கேட்க for டைம் 1 இருக்காது. hour, நேற்று I had காலையில this 1 மணி call, நேரம் RC call at 6 o'clock. So from ஆர்சி 4 கால் to இருந்தது 6 மணிக்கு. whatever time, I just played songs so that வேறு வேறு விதமான I பாடல்களை really, வந்து நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். so whenever somebody அப்போ comes to எனக்கு me, யாராச்சும் or என்கிட்ட they don't வரும் say பொழுது this, but I know they அவர்கள் really என்கிட்ட are. எதை சொல்ல வரும்போதும் They அவங்க want to மகிழ்ச்சியா cry இல்லை, anytime. அவங்க And எப்போ worst வேணா thing is அழுதலாம் அப்படிங்கிற worst நிலையில இருப்பாங்க. when அது they என்ன feel விஷயம் like, அப்படின்னா அவங்களால so தூங்க they come in முடியாம a கூட very இருக்கும். subtle அதனால form. அவங்க But then how do ரொம்ப we சூட்சுமமான immediately ரூபத்துல வரும் நம்ம கிட்ட reduce பயம் the அப்படிங்கிறது. impact of that அதனுடைய in பாதிப்பை our நாம் mind and எவ்வாறு body? குறைக்க முடியும்? நம்முடைய மனம், உடல் மீது அந்த Because on பாதிப்பை one எவ்வாறு side people நம்மால் are குறைக்க trying to முடியும்? help you ஏன்னா ஒரு பக்கம் மனிதர்கள் make you உங்களுக்கு come, உதவி but செய்ய the other முயற்சி side செய்றாங்க. do things இன்னொரு which பக்கம் really are not good for your own mind and body. உங்களுடைய They சொந்த don't மனதிற்கும் realize. உடலுக்கும் And அது you can't நல்லதில்லை say அப்படிங்கிறது it அவங்களுக்கு because you புரியல. can't explain. உங்களால சொல்ல So it முடியாது, is எடுத்து really through your விரிவாக சொல்ல முடியாது. positivity to ஆனால் நம்முடைய our love and ஆக்கப்பூர்வமான உணர்வுகள் மூலம் as I said, faith in Baba and the trust. பாபா மேல So நம்பிக்கையும் fears can நமக்கு keep changing. நம்பகத்தன்மையும் வைக்கும்போது As I நம்முடைய said, time பயங்கள் to time. மாறிக்கொண்டே இருக்கும். நேரத்திற்கு So we நேரம் have நம்முடைய to keep பயங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். increasing our power. I ஆனா like நம்முடைய Baba's சக்தியை point of வந்து நாம seed form அதிகரிக்கணும். stage. பாபாவினுடைய விதை See, ரூப we ஸ்திதி, keep அந்த working on பாயிண்ட் எனக்கு ரொம்ப his பிடிச்சிருந்தது. page, ஏன்னா இந்த and விதை even ரூப if I ஸ்திதியில said வந்து நாம Baba அதிகமாக has நம்மை given கொண்டு us the போனோம் aim, அப்படின்னா பாபா நமக்கு if குறிக்கோள் we didn't have கொடுத்திருக்கின்றார். aim, we would நமக்கு have அந்த குறிக்கோள் இல்லை why have அப்படின்னா to be நாம such kind of people? விட்டிருப்போம். ஏன்னா Because இப்படிப்பட்ட they have மனிதர்களோட talent, நாம but ஏன் also இருக்கணும்? very forceful. ஒரு ஒரு And நேரத்துல when your அவங்க own கருணையோட leadership in இருக்காங்க, your சில own நேரத்துல ரொம்ப power is, கடுமையாகவும் everything இருக்கிறாங்க. gets ஆனா crushed. உங்களுடைய பகுத்தறியும் சக்தி இல்லைன்னா எல்லாமே அங்க And I am not வீணா the போயிடும் person who இல்லைங்களா? could really do that way. ம். So I think என்னால that a lot of subtle fears do emerge, but use it to விதவிதமான சூட்சுமமான பயங்கள் நம்ம கிட்ட வரும்போது for நாம் that you நம்பிக்கையை study, பயன்படுத்த வேண்டும். listen to the அதற்கு music, நீங்க படிக்கணும், some பாடல்களை general கேட்கணும். knowledge to increase. உங்களுக்கு Some பொது we have to அறிவையும் study நீங்க like அதிகரித்துக் கொள்ளணும். Does anybody turn on Avyakti Parivar on YouTube and play it at night? I do too.
It's one way to get your mind to quiet down, right? ஸோ Because உங்களுடைய what he's மனதை saying வந்து is நீங்க the ego சாந்தப்படுத்தணும்னா isn't நீங்க satisfied, but it அவ்யக்தி can பரிவார் attach to ஆரம்பிச்சு different things, கேட்டீங்களா? right? So அப்போ one நீங்க day I'm பயம் afraid வரும்போது of my job, and the next ஒரு day I'm நாளைக்கு afraid என்னுடைய of வேலையை பத்தி heights, எனக்கு and பயம் the next day இருக்கும், I'm இன்னொரு afraid of நாளைக்கு crowds, மற்றொரு and then I'm பயம், afraid of animals. கும்பலை பற்றி ஒரு பயம், ஒரு So நாளைக்கு play மிருகங்களை songs பற்றிய and have பயம். the seed stage, right? ஸோ And also பாடல்களை chanting, கேளுங்க, விதை engage ரூப your ஸ்திதியில mind இருங்க, in some உங்களுடைய way மனதை so that it doesn't ஞான சிந்தனை பண்ணுவதில் நீங்க மும்முரமாக know, வச்சிருக்கணும். whether it's in your body or something. அது உங்களுடைய But if உடலாகட்டும், your heart is affected and உங்களுடைய you won't be இதயம் able to do பாதிப்பு anything. அடைஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களால Body will எதுவுமே fail. செய்ய முடியாத நிலையில That's ஆயிடும். why உங்களுடைய keep மூளை remembering Dadi. பாதிக்கப்பட்டாலும். He said, அதனாலதான் தாதியை வந்து நான் எப்போதும் நினைவு kept செய்வேன். herself, தாதி எப்படி and அவங்கள it is வச்சிருந்தாங்க, according to that. ஏன்னா அவங்களுடைய Yeah. உடல்லையும் It's கூட அதனுடைய பாதிப்பு இருந்தது. Okay, I have another question. Baba frequently talks about the benefits of அவ்வப்போது spiritual intoxication. ஆன்மீக போதையினுடைய நன்மைகளை பத்தி பாபா பேசுறார். இன்னைக்கு So முரளியில கூட have I பாபா ever சொல்லி heard that இருந்தார். anywhere else? The benefits நான் of வேற எங்கேயுமே intoxication, வந்து நான் spiritual கேட்கல. excitement. So what are ஆன்மீக we doing when we போதையினுடைய keep நன்மைகள் ourselves என்ன? in a state of spiritual ஆன்மீக intoxication? போதையில நம்ம அந்த What's the சிதியில benefit? நம்ம What's the, வச்சிருக்கும் போது என்ன why does he bring நன்மைகள் it up so இருக்கு? often? ஏன் வந்து பாபா இதை பத்தி அடிக்கடி சொல்றார் அப்படிங்கறது கேள்வி. தீதி சொல்றாங்க, உலகாயத்துல பாக்குறப்போ உலகாய வாழ்க்கையில லௌகிக வாழ்க்கையில போதை வேணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? Drinking, right? அவங்க வந்து As soon குடிச்சுக்கிட்டே as their இருப்பாங்க level of இல்லையா? drinking goes up, அவங்களுடைய their intoxication. குடிக்கிறது வந்து குறையும் போது அவங்களுடைய போதையும் So குறைஞ்சிரும் Baba says இல்லையா? intoxication. This think I am a king. I am நான் a வந்து பாபா என்ன I போதை am சொல்றார், நான் So வந்து when ஒரு there is சக்கரவர்த்தி. intoxication, they see, oh, I am உங்களுடைய the போதை best. குறைவடையும் பொழுது and அவங்க என்ன சொல்லுவாங்க, so நான் அப்ப same வந்து is போதை குறைவடைஞ்சோன்னா என்ன awareness சொல்லுவாங்க, நான் பிச்சைக்காரனா ஆயிட்டேன் who அப்படின்னு am சொல்லுவாங்க. I, அப்போ அந்த why விழிப்புணர்வு, belong, நான் யார், what I நான் am, யாருக்கு what I am சொந்தமானவர், நான் doing. என்ன செய்துகிட்டு இருக்கேன், This என்னுடைய awareness, கடமை என்ன, இந்த ஒரு விழிப்புணர்வு king, I தான் should say. நம்முடைய And if we போதை don't do கொடுக்கும் it, don't keep விழிப்புணர்வு. creating our இதை வந்து awareness, இந்த ஒரு விழிப்புணர்வை நாம் உருவாக்கி then what கொண்டே happens? இருக்கவில்லை என்றால் This என்ன is, நடக்கும்? there நமக்கு are two போதை இருக்காது. intoxication, இரண்டு godly போதைகள் இருக்கு. and ஒண்ணு Narayani. வந்து Narayani தெய்வீக போதை, intoxication. மற்றொன்று So when we நாராயணி came in போதை. Gyan, Narayani நாம் Nasha, ஞானத்துல வந்த போது நாராயணி நஷா many அப்படின்னா things நான் we நாராயணன் ஆக taken போறேன் over, அப்படிங்கிற அந்த போதையில் which we இருப்பது. did, பல everything விஷயங்கள் we நாம வந்து ஞானத்துக்கு வந்து like புதுசுல before பண்ணதை நாம intoxication, வந்து இப்போ செய்யணும். left home, எப்படின்னா story ஆரம்பத்துல நாம எப்படி வீட்டை விட்டு வந்தோம், All-rounder அதனுடைய Dadi கதைகளை at எல்லாம் 4 in the கேட்டோம். morning. ஆல்ரவுண்டர் when தாதி she காலையில came, 4 police மணிக்கு saw a வந்து வீட்டுக்கு single வந்தாங்க. woman on the road. ஒரு So போலீஸ் they பார்த்தாங்க, called 4 police மணிக்கு ஒரு first, தனிப்பட்ட then பெண் நடந்து second. போறாங்களே She அப்படின்னு. kept going fast. ஒரு போலீஸ் And there வந்தாங்க, were 2 about போலீஸ் 10, வந்தாங்க. 12 by இருந்தாலும் the தாதி time வந்து வேகமா she நடந்து reached. போனாங்க. 10, 2, 12 police 12 were போலீஸ் behind her. வந்துட்டாங்க. 12 See where போலீஸ் this வந்தாங்க lady அவங்க is, பின்னால. இந்த லேடி to எங்க keep her போறாங்கன்னு safe. பாக்குறதுக்கு. ஆனா அவங்கள Must be ஜாக்கிரதையா கொண்டு intoxication. போகணுங்கிறதுக்காக. ஆனா தாதி எப்படி நடந்து போய் பாபா வீட்டை Left அடைஞ்சிட்டாங்க. a bunch ஏன்னா of அவங்க keys ஆன்மீக at the போதையில house. இருந்தாங்க. And she said, ம். I'm going. Nobody knew that. வீட்டின் All of us, சாவி எல்லாம் we have வச்சுட்டு done நான் போறேன்னு things அவங்க like this. கிளம்பிட்டாங்க. நாங்கெல்லாம் நம்மெல்லாம் வந்து இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பண்ணியிருக்கிறோம். ஆரம்பத்துல அதெல்லாம் போதையின் காரணமாக பண்ணியிருக்கோம். I இப்பயும் think கூட there is less now. இப்ப Should வந்து be போதை more கம்மியாக intoxication. இருக்கு. ஆனா இப்ப And நம்ம when கிட்ட there is நிறைய ஆன்மீக போதை intoxication, இருக்கணும். just ஆன்மீக போதை playing இருக்கு or அப்படின்னு happy, சொல்லும் பொழுது singing, you keep நாம going. எப்போதும் நடனமாடி doing. பாடிக்கொண்டிருக்கின்றோம். This intoxication is not harmful. இந்த ஆன்மீக போதை Like whether it நமக்கு is கெடுதலான awareness ஒன்று of being கிடையாது. அது outside விழிப்புணர்வாக or இருக்கணும். awareness நான் of what கடவுளின் I'm குழந்தை becoming. அல்லது Becoming மற்றொன்று a நான் devotee என்னவாகிக் soul. கொண்டிருக்கின்றேன், Yes, நான் தெய்வ ஆத்மா ஆகிக் So கொண்டிருக்கின்றேன் because அப்படின்னு we அந்த போதையில நாம் see one is இருக்கணும். karma yoga, one ஒன்று is வந்து service. கர்ம யோகம், But our மற்றொன்று mind is சேவை. very ஆனா engaged in நம்முடைய it. மனம் அந்த காரியத்துல முழுமையாக Concentration is ஈடுபட்டுடக்கூடாது. one thing. மன This ஒருமைப்பாடு load on the அப்படிங்கிறது head, ஒன்று. ஆனா நம்ம அந்த we have to பாரத்தை see தலையில வந்து as எடுத்துக்க you see. கூடாது. அந்த காரியத்தை நீங்க எப்படி Whatever you பாக்குறீங்க, can do, you do it. நீங்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க, So it's அவ்வளவுதான் like இல்லையா? very task-oriented personality. ரொம்ப Very ஒரு task-oriented. காரியத்துல Let's ஈடுபாடு know ரொம்ப that உடையவர்களாக நாம் before ஆயிடக்கூடாது. Sangama, சங்கமயுகம் service will முழுக்க increase, சேவை definitely more. அப்படிங்கிறது நடந்து If we கொண்டேதான் don't இருக்கும், have அதிகரித்து கொண்டேதான் intoxication, இருக்கும்.
ஆனா உங்களுக்கு ஆன்மீக போதை இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க எப்பொழுதும் மற்றதை பற்றி சிந்திச்சுட்டு இருப்பீங்க. It seems like கேள்வி our என்னன்னா, இந்த study, உள்ளார்ந்த our ஸ்திதி practice is அப்படிங்கிறது to நம்மளுடைய cultivate படிப்பாகட்டும், powerful நம்மளுடைய inner states. So the பயிற்சிகளாகட்டும், seed stage is like உள்ளார்ந்த this. ஒரு சக்திசாலியான Spiritual விதைரூப ஸ்திதியை intoxication is உருவாக்குவதாக one of இருக்க those. வேண்டும். ஆன்மீக போதை ஒன்று Baba said அப்படின்னு in a சொல்லலாமா? recent Murli, பாபா அண்மையில கூட ஒரு முரளியில் என்ன சொல்றாரு very அப்படின்னா, delicate times are yet to come. ரொம்பவும் At such times, சிக்கலான சமயங்கள் you will வர become இருக்கு. angels. அந்த மாதிரி நேரங்கள்ல And with நீங்க your தேவதைகள் flying ஆகணும். stage, உங்களுடைய you will பறக்கும் go ஸ்திதியின் all மூலம் around நீங்கள் and give peace அனைத்து to திசைகளிலும் those who சென்று want peace, யாருக்கு அமைதி happiness வேண்டுமோ to those அவர்களுக்கு who அமைதியை want கொடுப்பீர்கள், happiness, யாருக்கு மகிழ்ச்சி வேண்டுமோ contentment to அவர்களுக்கு those who மகிழ்ச்சி want கொடுப்பீர்கள், contentment. திருப்தி You will வேண்டுபவர்களுக்கு go திருப்தியை around கொடுப்பீர்கள். in நீங்கள் your இவ்வாறு angelic forms உங்களுடைய like this, தேவதை ரூபத்தில் Prakash, சுற்றி and they வந்து will சாகாஷ் experience கொடுப்பீர்கள். this. So அவர்கள் this இதை angelic அனுபவம் stage is செய்வார்கள். another one. இந்த You தேவதை seem to be able ஸ்திதி to do this very அப்படிங்கிறது easily. No, but ஈஸியா these வந்து days நீங்க I செய்றீங்க அப்படின்னு தீதிட்ட still have கேக்குறாங்க. email தீதி and சொல்றாங்க, telephone, right? Right? இப்போ இமெயிலும் So டெலிஃபோனும் நம்ம கிட்ட one thing, இருக்கு இல்லையா? yeah, both stages are there. One is what way we can இரண்டு do. ஸ்திதியும் இருக்கு இல்லையா? நம்ம என்ன Pursue செய்ய the முடியுமோ thought. அப்படிங்கிறது. But மற்றொன்று எண்ணங்களின் மூலம். even to just get a thought, ஒரு எண்ணத்தை not நாம because கொண்டு I இருக்கணும் always அப்படின்னு how we கொண்டா make a call to a soul, right? Like I give example, we have one soul who was supposed to come here to cook. And he said, சமைப்பதற்காக ஒரு பிரதர் வர வேண்டி இருந்தது. என்னால வர முடியாது, நான் வரமாட்டேன்னு சொன்னார். I just thought, let me call him. எனக்கு வந்து ஒரு எண்ணம் வந்தது, ஏன் அவரால் வர முடியல அப்படின்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு நான் வந்து ஃபோன் பண்ணி பார்த்தேன். அப்போ ஃபோன் பண்ணப்போ அவருக்கு உடல்நிலை சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு. அவர் ஏதோ கண்டுபிடிச்சாங்க, நிறைய டெஸ்ட் பண்ணணும், நீங்க போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவருக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. நான் கால் பண்ண போது அப்போ நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன். ஒரு சிஸ்டர் இருக்காங்க, here for years and years. அந்த சிஸ்டர் தான் பல வருடங்களுக்கு இங்க சமைச்சிட்டு இருக்காங்க. அவங்க வராங்களா என்னன்னு எனக்கு தெரியல, அதனால நான் அவங்கள சரி கால் பண்ணி பார்க்கலான்னு கால் பண்ணேன். Can arrange right அப்போ for you. You should be there. And then anyway, she came for a day. நீங்க ஒரு நாளைக்கு வந்து இங்க வந்தாங்க. அவங்க வந்து எல்லாம் உதவி செய்தாங்க. அவர்களுக்கு வந்து they can still be serving and all that. அவங்களால இன்னும் சேவை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நாம அவங்களுக்கு இன்னொரு ஒரு வாய்ப்பு வாழ்க்கை கொடுக்கறது மாதிரி. இன்னொன்று இது வந்து வார்த்தைகளால நம்ம செய்யறது. மற்றொன்று எண்ணங்கள். நம்ம எண்ணங்களின் மூலம் ஆசீர்வாதங்கள், நல்ல ஆசிகளை எந்த முறையில நம்ம கொடுக்க முடியுமோ, ஒரு தேவதை ஸ்திதியில அப்படின்லாம் நாம கொடுக்க முடியும். அப்போ மக்களுக்கு வந்து நம்ம அவங்க ஆதரவு கிடைக்குது அப்படிங்கிறத உங்களால உணர முடியும். Is an aspect of the angelic stage. You don't have to envision yourself as an angel and move yourself along. நீங்க Right? வந்து ஒரு தேவதையாக உங்களை பார்த்து அப்படி செய்யணும் அப்படிங்கிறது இல்லை இல்லையா? Put my wings, change my costume. Came my costume. ஸோ அப்போ என்னுடைய ரெக்கைகளை போட்டுக்கணும், சட்டையை மாற்றணும், ஏஞ்சலிக் ட்ரெஸ் அப்படின்லாம் கிடையாது. அதெல்லாம் அவசியம் இல்லை. உங்களுடைய எண்ணங்கள் போதும். அப்போ அவங்களுக்கு எண்ணங்கள் உங்களை அடையும் போது ஒரு தேவதை வந்திருக்கிறாங்க அப்படின்னு அவங்க உணர்வாங்க. ஸோ நாம் பாபாவினுடைய சிந்தனையில அந்த ஆத்மாவிற்கான எண்ணத்தை நாம் உருவாக்குகின்றோம். அவர்களுக்கு தேவதையின் அனுபவம் ஏற்படும். விதை ரூப ஸ்திதியின் மூலம் எப்படி ஆன்மீக போதையை வந்து நம்ம எப்படி கொண்டு வரோம் அப்படின்னு இன்னொரு கேள்வி இருக்கு. இது வந்து பல முறை எனக்கு கொடுத்திருக்கிறாங்க. பாபா குரூப்ஸ் வந்து சந்திக்கின்றார். அதுல வந்து வருடம் இல்லை, சில நேரங்களில் இது அமிர்த் வேளால வந்து நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு பாபா சொல்றார். பாபா கடைசியான ஒரு நிலையை, அதாவது சம்பூர்ண ஸ்திதியை நீங்கள் அனுபவம் செய்யுங்கள். இந்த ஸ்திதியில முற்றிலுமாக சக்திசாலியான நிலை. நீங்கள் உங்களை ஒரு மாஸ்டர் சர்வசக்திவானாக அனுபவம் செய்வீர்கள்.
மாஸ்டர் fully ஞான கடலாக accomplished இருப்பீர்கள். with all virtues. எல்லா You will குணங்களும் feel yourself நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். constantly as an உங்களை observer ஒரு in every பற்றற்ற thought, பார்வையாளராக in ஒவ்வொரு every breath, எண்ணத்திற்கும் and in ஒவ்வொரு every மூச்சிலும் second. You ஒவ்வொரு will நொடியிலும் find உங்களை yourself அனுபவம் as a செய்வீர்கள். constant உங்களை companion of God, தொடர்ந்தும் and there will கடவுளின் be சகவாசியாக the அனுபவம் experience செய்வீர்கள். of அதன் கூடவே cooperation from elevated souls. மேன்மையான So it goes ஆத்மாக்கள் on. கிட்டமிருந்து உங்களுக்கு But ஒத்துழைப்பு if we're கிடைக்கும். going இந்த to ஸ்திதியை நீங்க arrive அனுபவம் here செய்வீர்கள். at the end, So, what do we இப்படிப்பட்ட need to be ஒரு doing ஸ்திதியை நாம் now கடைசியில வச்சிருக்கணும் to அப்படின்னா practice இப்ப these நாம three என்ன stages, செய்யணும்? powerful ஸோ three இந்த stages, விதவிதமான spiritual, எல்லா ஸ்திதியும் நாம் education, தனித்தனியா angelic அனுபவம் stage, பண்ணணுமா? so that விதை we ரூப are like ஸ்திதி, this தேவதை today. ஸ்திதி எல்லாத்தையும் தனித்தனியா I இப்ப think நம்ம that பயிற்சி பண்ணணும். கடைசியில அப்படி ஆயிடுவோமா அப்படின்னு கேக்குறாங்க. தீதி சொல்றாங்க பயிற்சி செய்வது மிக as மிக much மிக we அவசியம். practice, that எந்த much. அளவு நாம பயிற்சி But பண்றோமோ also when there is situation அந்த in அளவிற்கு our நாம work, இருப்போம். அதே நேரத்துல so we can சூழ்நிலைகள் cultivate, வரும் பொழுது that is where you will அந்த be able to achieve. ஸ்திதியை நாம் தக்க வைத்துக் கொள்ள Therefore, a வேண்டும். lot of practice is நிறைய required. I பயிற்சி realize தேவைப்படுகிறது அதற்கு. more and நான் more என்ன practice உணர்றேன் only அப்படின்னா Amrit Vela, அம்ரித் வேளா traffic நேரம், control, டிராஃபிக் whenever கண்ட்ரோல் is நேரங்கள் possible. எப்பெல்லாம் Because முடியுமோ otherwise, அப்பெல்லாம் when அந்த it பயிற்சிகளை time நாம் comes, அதிகரிக்கணும். we need to இல்லைன்னா ஒரு help. நேரம் வரும். அந்த You know, நேரத்துல I மக்களுக்கு won't நாம் help உதவி myself. செய்யணும். ஆனா What எனக்கே நான் உதவி செய்து so கொள்ள முடியாம practice போயிடும். is அதனால very பயிற்சி important. அப்படிங்கிறது மிக மிக And முக்கியமான actually, I've been விஷயம். thinking that நான் I've been இதை telling பற்றி Amrit என்ன Vela Vyakti சிந்திச்சேன் Parivar அப்படின்னா every வியக்தி evening. பரிவார்ல In ஒவ்வொரு 10 minutes சாயங்காலமும் என்ன practice செய்றோம்? 10 one நிமிஷம் stage வந்து of ஒரு ஸ்திதியினுடைய because பயிற்சியை வந்து sometimes நாம we are செய்வோம். busy, ஏன்னா but சில then when we நேரத்துல collectively நீங்க do it, பிஸியா இருக்கிறீங்க. ஆனா it's very தொடர்ந்து நாம important. செய்யும் போது எல்லாம் சேர்ந்து செய்யும் பொழுது அது முக்கியமானதாக I நமக்கு noticed இருந்துவிடும். on our call yesterday morning, there was one brother who you've known his whole Brahmin life, right? 30 years or 40 years, however long. 30 And he's 40 really வருஷமா not well. And it was clear ஒரு that he பிரதர் wasn't வந்து well. I நாடகத்துல could see இருக்கிறார். that. And so I was அவருக்கு glad there உடல்நிலை was time சரியில்லாம at the இருக்கு. end to ask him to share, because these are souls he's known for a long time, and he needed to have support, and you அவர் immediately வந்து நிறைய நாளா பிராமணரா acknowledged that இருக்கிறார். and அவருக்கு shared அந்த blessing and பராமரிப்பு encouragement with வேண்டி him. இருக்கு. It was an instinctive thing that you did. Because அவரோட நீங்க பேசும்போது நேத்து putting அவருக்கு நல்ல ஒரு ourselves, பராமரிப்பு அப்படிங்கிறது one is, கிடைக்கு. of course, he feels his exhaustion, ஒண்ணு வந்து அவருக்கு his வந்து profession, அவருடைய வேலையின் whatever he காரணமாக does, he முற்றிலுமாக stands and சக்தியற்ற talks. நிலையில So இருக்கிறார். I ஏன்னா think நின்னு that also பேசுவார். sometimes could அதுலயும் affect, கூட but சில also நேரத்துல அவருடைய there were உடல்நிலை some other பாதிச்சிருக்கலாம். circumstances. சில நேரத்துல So வேறு you பல could be professional, சூழ்நிலையும் you could இருக்கலாம். have a lot of நீங்க money, வந்து you can have விட நிறைய பணம் இருக்கலாம். நீங்க வேலையில no சிறந்தவரா whatever. There may இருக்கலாம். be that you ஆனா won't be able to do anything. உங்களால என்ன செய்ய Because he முடியாது can't அப்படிங்கறது even உங்களுக்கு stand தெரியாது. properly. இப்போ அவரால And நிக்க கூட he முடியல. had அப்போ been good in sense of good instrument of Baba. நல்ல ஒரு பாபாவின் When I கருவியாக see that இருந்தார். now he is மந்தாபென் now வந்து Amrit Vela morning class, எப்படி even இருக்கிறார் he இப்போ? goes somewhere, Jayanti அவர் Banarkar, எங்க போனாலும் கூட with all the way Brahmin should be exactly, everything is following. But that is எல்லாமே also அவர் Baba ஃபாலோ says in the பண்றார். end, இருந்தாலும் somehow கடைசியில you will do exactly what you should be doing. And ஆனா that's what கடைசியில எது எப்படி இருந்தாலும் நீங்க வந்து கடைசியா Like எல்லாத்தையும் running into that canopy, huh? he went to GRC அவர் and வந்து told them, can I stay because to recharge, Yeah. because I அவர் want இங்க back my இருக்கலாமா energy. அப்படின்னு Doesn't have கேட்டார். any தங்கி இருக்கலாமான்னு கேட்டார். ஏன்னா எனக்கு சக்தியே இல்லை. ஸ்தூலத்திலையும் கூட அப்படிதான் Baba's ரொம்ப place has சக்தியற்ற become like a நிலையில sauna. இருக்கிறேன். நான் இங்க கொஞ்ச நாள் இருக்கலாமான்னு லண்டன்ல வந்து அவர் கேட்டார், He was யூகேல. very, I mean, ஸோ he is பாபாவினுடைய இடம் வந்து அப்படிப்பட்ட instrument, but சக்தி I கொடுக்கும் couldn't. இடமாக இருக்கு. So I இப்போதும் said, அவர் வந்து couldn't நல்ல wish him ஒரு all that he was. அவர் ஒரு சிறந்த கருவி, நல்ல கருவி. Right. No, இப்பயும் you கூட were அவர் kind, அப்படிதான் instantly இருக்கிறார். kind. I So think we that's talking special. of delicate situation உடனடியாக outside, but அவருக்கு வந்து delicate நீங்க உதவி situation செஞ்சீங்க அப்படின்னு in the தீதியை world. சொல்றாங்க. ஸோ வெளியில Whether வந்து we look அப்படிப்பட்ட so மோசமான physically or சூழ்நிலை not able நம்ம to do. உள்ளேயும் கூட It's more அப்படிப்பட்ட ஒரு critical சூழ்நிலைகள் when வரலாம். இப்போ நம்மளால destruction in the அப்படிப்பட்ட world
உலகத்துல நடக்கிற அழிவு அப்படிங்கிறது வேற. ஆனா நமக்குள்ளேயும் அந்த மாதிரி சக்தி இல்லாம so that when போகலாம். such time comes, பயிற்சிகள் நாம் செய்யும் போதுதான் இப்படிப்பட்ட நேரம் வரும் பொழுது நம்மால Especially in the moment, now you நமக்கு said உதவி a few செய்து minutes கொள்ள முடியும். ago நீங்க that வந்து Baba said சில that we are நொடிகளுக்கு living முன்னாடி சொன்னீங்க, limits, right? நாம வந்து We வாழும், shouldn't get tired. நாம We வந்து should live light. We களைப்படையக்கூடாது, should not நாம் ever உயிர் get வாழும் disappointed. உதாரணங்கள், நாம மனசோர்வும் Now, there is அடையக்கூடாதுன்னு the நீங்க சொன்னீங்க. occasional moment when we get tired. Not very சில often. நேரங்கள்ல நம்ம What டயர்ட் do ஆயிடுறோம். we do in எப்போதும் that கிடையாது. moment? ஆனா If சில it's just a நேரங்கள்ல time நம்ம you're அப்படி really ஆறோம். tired, அப்ப and நம்ம where do என்ன you find the பண்ணணும்? energy to be அப்ப a எங்க living உங்களுக்கு அவ்வளோ example? களைப்பா இருக்கிறப்போ உங்களுக்கு எங்க இருந்து சக்தி கிடைக்கும் வெளியில காட்டுறதுக்கு you have to அப்படின்னு check கேள்வி what is கேட்கிறாங்க. going அப்ப on தேவி in you சொல்றாங்க, subtly. உங்களுக்குள்ள சூட்சுமமா என்ன நடக்குதுன்னு நீங்க செக் பண்ணணும். ஒரு ஆத்மா Many years, very happily. பல வருடங்களுக்கு நல்ல சந்தோஷமா வந்து செய்துட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்களுக்கு எதுவுமே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு But I அப்படின்னு realized ஃபீல் that பண்றாங்க. this is எனக்கு comparing தெரியுது with நிறைய தான் இருக்கு. ஆனா எனக்கு என்ன தெரியுதுன்னா, யாரு கூடயும் மற்றவர்களுக்கு யாருக்கோ உதவி கிடைக்குது, ஆனா எனக்கு கிடைக்கல அப்படின்னு மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கறாங்க. அப்ப என்ன ஆயிடும், உங்களுடைய சக்தி நிலை அப்படியே குறைஞ்சிடும். யார் கூடயாச்சும் நீங்க பார்க்கும்போது சரியான முறையில நீங்க உங்களை பார்க்கிற போது நீங்க வந்து ட்ரை பண்ணுவீங்க யார் I உதவி can செய்வாங்க immediately know அப்படின்னு. that I agree. ஆனா that எனக்கு person புரியுது நீங்க வந்து immediately டயர்டா know இருக்கிறீங்க, that உங்களுக்கு why உதவி தேவை suddenly அப்படிங்கிறது. such ஆனா இவ்வளோ நாள் weakness or நல்லா செஞ்சுட்டு energy இருந்தாங்களே, ஏன் வந்து or இவ்வளோ body சக்தி not இல்லாத working. இப்ப இருக்கிறாங்க அப்படிங்கிற போது உங்களுடைய And உடம்பு சரியில்லையா அப்படிங்கிற போது என்னன்னா, so சில we have நேரங்கள்ல to, நாம ஒப்பிட்டு பார்த்துக்கிறோம் for me, மற்றவங்களுக்கு anything எவ்வளவு கிடைக்குது physically அப்படின்னு. happen, first check ஆனா எனக்கு வந்து if எப்படின்னா, anyone is affecting you. ஸ்தூலமாக ஏதோ Then of அஃபெக்ட் course பண்ணுது take care of அப்படிங்கிறப்போ மனசுல என்ன அஃபெக்ட் physically, பண்ணுதுன்னு நான் செக் whether பண்ணுவேன். it's your அப்போ task, whether என்ன தேவையாக இருக்கு, உங்களுடைய உடல்நிலை This சரியில்லையா honest இல்ல truth நீங்க that செய்யற Baba காரியம் talks சரியில்லையா about. என்னன்னு நான் வந்து செக் Do I have பண்ணுவேன் time அப்படின்னு for தீதி one சொல்றாங்க. silly question? சிஸ்டர் வந்து ஜோடி Okay, வந்து ஒரு we are கேள்விக்கு நேரம் non-violent இருக்கான்னு people. கேக்குறாங்க. நாம வந்து Committed to அகிம்சாவாதிகள் nonviolence. இல்லையா, We now இல்ல have about யாருக்கும் துன்பம் 300 கொடுக்க geese மாட்டோம். here. இப்போ நமக்கு வந்து 300 கெஸ்ட், Geese. About 300, I think, right now. Really? And there are people who are having some 300 violent கெஸ்ட் thoughts. Let's இருக்கிறாங்க admit it. அப்படின்னா There are some people who are having. No, can you ask the town? Because they will know where they could help. We tried pinwheels. Kamala ordered us some nice pinwheels. The geese thanked us for the entertainment, but they've accumulated. They will go tomorrow. And then there's tomorrow. This is great news. They are all leaving tomorrow. That's great. Because we want to remain nonviolent, right? And then Lynn and I have a situation. ஏதோ ஒரு It's winter and பறவை the mice are போல ஏதோ coming in. ஒண்ணு வந்திருக்கு போல, We want to நாம be வந்து எதையும் nonviolent கொல்ல with mice. மாட்டோம். ஸோ அதை எப்படி It வந்து tests நம்ம us. அங்கிருந்து It tests our விரட்டலாம் highest அப்படின்னு பார்க்குறப்போ stage. தீதி வந்து சொல்றாங்க அது போயிடும் அப்படின்னு We சொல்றாங்க. have to be குறிப்பா very என்னதுன்னு எனக்கு careful புரியல. not to take food and anything. நாம வந்து சாப்பாடு எதுவுமே ரூமுக்கு வந்து நம்ம The கொண்டு mice போக knows the கூடாது. smell of food, right? ஏன்னா அந்த Wherever there is food, they will reach. எங்க வந்து சாப்பாடு இருக்கோ அங்க அது வந்துரும். Now they will get toli, they won't eat, take in the room Exactly. and keep it, right? So eat your So toli be on the way off careful. the stage. ஸோ நம்ம டோலி கிடைக்கும் போது இங்கேயே சாப்பிடணும். யாருக்கு வந்து சாப்பாடு இருக்கோ அந்த இடத்துல தான் அந்த ஒரு விதமான எலி மூஞ்சூறு அப்படின்னு சொல்லுவாங்க போல, அது வந்து சாப்பாடு எங்க இருக்கோ அங்கதான் போகும். அதனால டோலி வாங்கி இங்கேயே சாப்பிட்டுடுங்க அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ தீதி. Anyone has any opinion about these two things? வேற யாருக்கும் இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருக்கா? Dorothy Van is my. I do not cook in my room. I make coffee and tea, that's it. And any காஃபி டீ தான் போடுவேன், சமையல்லாம் பண்ண மாட்டேன். boxes. And the drawer is all, the top of it is all சாப்பாடு என்ன சாப்பிடுது அப்படின்னாக்க amazing. நம்மளுடைய I have no ஃபர்னிச்சர் idea. எல்லாம் Research it. வுட்டை வந்து சாப்பிடுது. Violence, right? I was non-violent, but just want to get rid of him. That's right. நாம் அகிம்சாவாதிகள், அதை கொல்ல முடியாது, ஆனா அதை எப்படி இல்லாம ஆக்குறது அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சிஸ்டர் டோரத்தி சொல்றாங்க. நாற்காலிகள் அதையெல்லாம் சாப்பிடாத வுட்டை எல்லாம் அந்த எலி. ஸோ எல்லாருக்கும் நன்றி. நாளைக்கு வெள்ளிக்கிழமை. As we are all
are still in Peace Village, நாம் and அனைவரும் இன்னும் again, பீஸ் we will வில்லேஜில் have a இருக்கிறோம். huge event coming up on Saturday. It's for சனிக்கிழமை public, ஒரு so we பெரிய will let நிகழ்வு you know இருக்கு. இது tomorrow பப்ளிக்காக evening இருக்கு. timing. So we will நாளைக்கு also சாயங்காலம் என்ன put on ப்ரோக்ராம் Zoom அப்படின்னு so that உங்களுக்கு everyone சொல்கிறோம். can be ஜூம் part of இருக்கும், it. அதனால நீங்கள் Whole day எல்லாரும் அதில் Saturday, கலந்து Asha Didi will கொள்ளலாம். be joining சனிக்கிழமை us here in Peace ஆஷா Village. தீதி So பீஸ் of course வில்லேஜில் there நம்ம will be கூட special வந்துடுவாங்க. Murli Saturday, Sunday. சாட்டர்டே சண்டே Also, ஸ்பெஷல் as Didi முரளி was இருக்கும். mentioning, there are some தீதி booths சொன்னது போல outside and different activities. So we will வேற put வேற time to நிகழ்வுகள் put வெளியில் on Zoom on நடக்க இருக்கு. Saturday. எல்லாத்தையுமே நம்ம The ஜூமில் time is போடுவோம். tomorrow. So tomorrow Amrit Vela, again special Amrit Vela from Peace Village. Kala Didi will be conducting meditation and also கலா Peace தேதி Village வந்து Angels. So you all are பீஸ் welcome வில்லேஜர்ஸ் to கூட join Amrit Vela மெடிடேஷன் here வந்து also கண்டக்ட் for பண்ணுவாங்க. இங்கே அமிர்த